வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரிகடலை உருண்டை பண்ணலான்னு லீவில் வீட்டில் பிள்ளைங்களுக்காக செய்கிறதுக்காண்டி 1/2 kg பொரிகடலை உருண்டையில் நான் ஒரு 300 போட்டிருப்பேன். இதை வந்து ஹீட்டில் வச்சு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 or 3 minutes கூட ஓகே தான். கொஞ்சம் சிம்மில் இருந்து லைட்டாக வச்சுட்டு வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வச்சதுக்கே கறி பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி வருது. ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அடுப்பை. 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டு லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், 1 கப்பு போட்டு லைட்டாக ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சிட்ருக்கு. சும்மா தண்ணி கொதித்து வரும், வேறு ஒன்றும் இல்லை. நாட்டு சர்க்கரையை போட்டு எப்பயுமே தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு எவ்வளோ கம்மியாக ஊற்ற முடியுமோ 1/4 கிளாஸ் போதும். அதுக்கே அந்த நாட்டு சர்க்கரை உருகி இதாகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இன்னும் இதாகும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அதில் விடணும். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் இதுவாக இருக்கா, நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா கட்டியாக இருக்கும் அது விழுகிறது. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா கொஞ்சம் கட்டியாக எப்படியா இருக்குன்னு தெரியுதா? இந்த பதத்துக்கு வரவும் இதை எடுத்து நம்ம பார்க்கணும். நீங்களே பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, இப்படி ஆயிடும். இந்த மாதிரி ஆன உன்னையும் விடுறதுல தெரியுதா அந்த திக்னஸ். இப்போ வந்து நம்ம போட்டு பொரிகடலை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ பொரிகடலை கூட இதை மிக்ஸ் பண்ணுறோம். சுற்றி ஊற்றிட்டு கிளறி விட்டுறோம். இப்படி நல்லா இது பண்ணியாச்சு. இன்னும் வந்து உருண்டை பிடிக்கிறது தான் வேலை. எடுத்து எப்படின்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்து வந்து உருண்டை பிடிக்கலாம். லைட்டாக சூடாக தான் இருக்கும். எப்படி பிடிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கிட்டே போட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் தெரியாது. 300 கிராம் பொரிகடலையில் எவ்வளோ பீஸ் வந்திருக்கு பாருங்கள். ரெண்டே பொருள் இருந்தால் போதும். பொரிகடலை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். 5 minutes கூட ஆகாது இந்த ஸ்நாக்ஸ் செய்ய. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை, ஃபுட் ஹெல்த் சேனல். தேங்க்யூ.